இப்படி ஆக்ஷன் பண்ண உடனே நான் என்ன பேச வரேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வாவாத்தியார் படத்தை பற்றி தான் வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாவாத்தியார் படம் வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 5 வர வேண்டியது, போஸ்ட்போன் ஆகி டிசம்பர் 12 அண்ட் அகெயின் அப்புறம் டேட்டே சொல்லாமல் போஸ்ட்போன் பண்ணாங்க. தென் சடனாக பொங்கல் ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சடனாக ஜனவரி 12 ஆர் 11 14th ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து நான் அந்த படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த படத்தை வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பார்த்தப்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது. தென் ஆஃப்டர் செகண்ட் ஆர் தேர்ட் ஷோ ஒரு மாதிரி மிக்ஸ் டாக், அதுக்கப்புறமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது. லெட்டர் பாக்ஸ், அதுக்கப்புறமா பப்ளிக் ஒப்பீனியன்ஸ், அப்புறமா ட்விட்டர், எல்லா இடத்துலையுமே பார்த்தப்ப இந்த படத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ இருக்குது. ஒன்று பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. தெர் இஸ் நோ இன் பிட்வீன் அப்படின்ற மாதிரி. எதர் இட் ஒர்க் வெரி வெல் ஆர் இட் டசன்ட் ஒர்க் அட் ஆல் அப்படின்ற ஒரு அந்த கிராஃபில் தான் இருக்குது. ரொம்ப போலரைஸ்டாக இருக்குது. இவ்வளோ போலரைஸ்டாக இருக்குது, நம்ம எந்த குரூப்பில் இருப்போம், நமக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை ரொம்ப பிடிக்காதா அப்படின்ற ஒரு ஆர்வத்திலேயே நான் வந்து இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ நான் வந்து எந்த குரூப்பில் இருக்கேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த குரூப்பில் தான் நான் இருக்கேன். ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த படம் ஒரு வேளை சரியாக புரிஞ்சிக்கப்படவில்லையா, அந்த பிடிக்கலன்னு சொல்கிறவங்க சரியாக புரிஞ்சிக்கலையா, இல்லை இந்த படத்தில் உண்மையாகவே ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாவாத்தியாரோட ஒரு கதையை வந்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு ராஜ்கிரண் வந்து ஒரு தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேன். அண்ட் அவருக்கு வந்து ஒரு பேரன் பிறக்கிறாரு. அந்த பேரனும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஒரு அம்சம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு எம்ஜிஆரோட மூவிஸில் அவர் ப்ரீச் பண்ணுற அதே மாரல் வேல்யூஸை ரியல் லைஃப்லேயும் அவருக்கு ப்ரீச் பண்ணி வளர்க்குறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஈர்ப்பு இல்லாமல் ஹீ இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் நம்பியார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து எம்ஜிஆரோட வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். இஸ் டோட்டலி அ வில்லன். அந்த மாதிரி தான் நம்மளோட ஹீரோ இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் பண்ணி அது வந்து நியூஸ் பேப்பரில் இதாகுது. இதை வந்து அவங்க தாத்தா வந்து படிச்சுட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே இவன் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மனம் நொந்து போய் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட் மாதிரி வருது ஹீரோவுக்கு. வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தாத்தாவோட கதையில் நம்ம ஒரு வில்லனாக தானே இருப்போம், அவர் வந்து நிம்மதியாக இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த சின்ன வயசுலேருந்து இவர் பார்த்த அந்த எம்ஜிஆர் சினிமா, ஹீரோ அவங்க தாத்தா கூட சேர்ந்து பார்த்த அந்த எம்ஜிஆர் சினிமாவில் பார்த்த அந்த எம்ஜிஆர் அந்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவருக்குள்ளே வந்துடுது. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு பிரச்சனையை எம்ஜிஆர், இவருக்குள்ளே இருக்கிற அந்த எம்ஜிஆர் வந்து தீக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. லைக் இது கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிண்டலாக இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் என்ன இதை வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்க காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நான் சொல்கிறப்ப வந்து அது கொஞ்சம் அபத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டினப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காகவே காட்டியிருந்தாங்க. இதுதான் ஆக்சுவலாக வாவாத்தியாரோட கதை. ஏன் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எதுனா ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ட்ரிபியூட் டு தி எம்ஜிஆர் ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி. ஸோ எம்ஜிஆரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு வேல்யூஸ் வந்து அவர் சொல்ல மாட்டார். எம்ஜிஆர் வந்து ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சனாக அவர் சினிமாவை எப்படி பார்த்தாருன்னா, சினிமா மூலமாக நம்ம வேல்யூஸை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க முடியும் அப்படின்ட்டு பார்த்ததால எந்த படத்துலையுமே ஒரு மாரலிட்டியிலேருந்து விலகி இருக்காது அவரோட கேரக்டர். இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் மாரல், அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ரொம்ப அந்த நல்லவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நல்லவனுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கிற மாதிரி கேரக்டராக தான் எம்ஜிஆர் வந்து பண்ணுவார். ஸோ இந்த படத்தை வந்து அந்த ஒரு பர்சனாலிட்டியை வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க இந்த படம் ஃபுல்லாக. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அந்த பொசஸ் ஆனதுக்கு அப்புறமா ராமு அப்படின்ற அந்த கேரக்டர் கிட்ட எம்ஜிஆர் பொசஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா
அவருடைய மேனரிசம்ஸ், அவரோட வேல்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அடிக்க மாட்டார். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சில ஃபைட் சீன்ஸில் வந்து உமன் வரப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்கள மட்டும் அடிக்கவே மாட்டார். ஸோ விலகிடுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஆன்ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி அப்படியே வந்து இதில் காட்டியிருந்தாங்க. அண்ட் மாரல் சென்ஸ்னு நான் சொல்கிறதுனால இந்த படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வில்லனை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஷ்யூ இவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு, ஒரிஜினல் ராமு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு, அதை வந்து வாத்தியார் தீப்பார் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் யாரால வரும்னா பொலிட்டீஷியன்ஸால வரும். ஸோ இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கேரக்டர் வந்து சொல்லி அவங்களை மொத்தமாக தீர்த்து கட்டினாதான் இந்த பிரச்சனை வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ வந்து இந்த வாத்தியார் கேரக்டர் வந்து என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை இவனை அழிச்சா அந்த இடத்துல இன்னொருத்த வருவான், அவனை அழிச்சா அவன் வருவான், வந்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால இது அதுக்கு தீர்வு கிடையாது, நம்ம வந்து சட்டத்து கையில் விட்டுடணும், அதுதான் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உண்மையிலேயே எம்ஜிஆரோட நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னதான் வில்லன் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ கெட்டது பண்ணாலும் கடைசியில் வந்து அவனை கொல்ற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய படத்தில் வந்து இருக்காது. கடைசியில் ஒன்று அந்த வில்லன் திருந்துற மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை அந்த வில்லனை வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அல்ல, உங்கள் அகந்தை என்றது நான் அல்ல, தர்மம். இதுதான் தர்மத்தின் வெற்றி. இதை யாராலும் தடுத்து விட முடியாது. இந்த வாழ்முறை சாதாரண ஆட்களை மட்டுமல்ல, உங்களை போன்ற சர்வாதிகாரிகளின் ரத்தத்தை கூட சுவைக்க தயங்காது. ஆனால் எனக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல, மனமாற்றம். முடிவாக கேட்கிறேன், மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்க போகிறீர்களா இல்லையா? ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனால எல்லா வகையிலுமே இந்த படத்துல வந்து அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஆன்ஸ்கிரீன் பர்சனாலிட்டி அண்ட் அவர் கேரி பண்ணிட்டு இருந்த அந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து அப்படியே அந்த படம் வந்து கேரி பண்ணுச்சு. எல்லா ஃபைட் சீன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆரோட சாங்ஸை போட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த அந்த ஃபைட் சீன்ஸை வந்து அவங்க கோரியோகிராஃப் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த படம் ஏன் பிடிச்சது அப்படின்றதுக்கான ரெண்டாவது ரீசன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இமேஜினரி சிட்டியில் நடக்கிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. மாசிலா அப்படின்ற ஒரு இமேஜினரி சிட்டி, அந்த இமேஜினரி சிட்டியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டினதால என்னோட மைண்ட் வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இட் இஸ் டோட்டலி ஃபிக்ஷனல் டேல் அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட நான் வந்து இந்த இடத்துல வந்து ரியாலிட்டி இல்லைனா என்ன சொல்கிறது அந்த கண்டினியூட்டி இதெல்லாம் எதையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் ஒரு வேர்ல்டு, மாசிலான்ற ஒரு வேர்ல்டு அவர் வச்சிருக்காரு, அந்த வேர்ல்டில் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு. எப்படி நம்ம அந்த சலார் படத்தில் வந்து கான்சார் அப்படின்ற ஒரு இமேஜினரி வேர்ல்டு அவங்க வச்சாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்மேனில் எப்படி கோத்தம் சிட்டி அப்படின்ற அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சிட்டி ஆர் அந்த அந்த என்விரான்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக இருக்கும். இவங்களே ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்கல் செட்டப்பில் தான் இந்த படம் நடக்குது. அதனால அது எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்ததுன்னா, டோட்டலாக அந்த யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுவே அவங்க வந்து ரியல் லைஃப் ஊர் பேர் ஒன்று வச்சுருந்து இந்த படத்தை காட்டியிருந்தாங்கன்னா ஒருவேளை எனக்கும் அந்த ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு இமேஜினரி செட்டப் வச்சுட்டாங்கன்றதால டோட்டலி மை மைண்ட் ஓப்பன் டுவர்ட்ஸ் எனிதிங். ஸோ அவங்க எது வேணால் காட்டலாம், அங்கே என்ன வேணால் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு கொடுத்துச்சு அந்த இமேஜினரி சிட்டி கான்செப்ட் வந்து. ஸோ இந்த இமேஜினரி சிட்டியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூஸ்வலாக நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் அங்கேயும் ஒரு ஆக்டர் லைக் கொண்டாடப்படுற ஆக்டராக தான் இருக்காரு. எல்லாமே சேம் தான். ஆனால் அங்கே வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே இருக்கிற சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு கீழே இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே கிட்டத்தட்ட நம்மளது சிமிலர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது ஒரு மாதிரி வியர்டாக யுனிக்காக இருந்தது. நம்ம இந்த சூதுகவும் நலன் குமாரசாமியோட சூதுகவும் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வியர்ட்னஸ் வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இருந்தது. அண்ட் அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. இந்த ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து அந்த வியர்ட்னஸ் வந்து ஒர்க் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் இந்த மாசிலான்ற சிட்டியில் எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ வந்து எனக்கு கொடுத்துச்சு. இந்த இமேஜினரி செட்டப் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் சொன்னேன்.
இந்த படத்தில் நான் எம்ஜிஆருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எம்ஜிஆரோட படங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இமேஜினரி சிட்டி வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் நான் பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன். இது கார்த்தி நடிச்ச 1000ல் ஒருவன்ல எம்ஜிஆர் நடிச்ச 1000ல் ஒருவன். ஸோ அந்த 1000ல் ஒருவனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி ஒரு கண்ட்ரி இருக்கும். அந்த கண்ட்ரியில வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு டாக்டராக இருப்பார். தென் அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு டிக்டேட்டர் இருப்பான். அந்த டிக்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நாடு கடத்தி வேற ஒரு நாட்டில் அடிமையாக்கிடுவான். ஸோ அந்த நாட்டில் அடிமையாக வேலை செஞ்சு அங்கே இருக்கிற படையை திருப்பி எப்படி அவரோட நாட்டுக்கு போய் அந்த டிக்டேட்டரை வந்து அவர் டீத்ரோன் பண்ணாரு அப்படின்றது தான் 1000ல் ஒருவன் படத்தோட கதை. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான் வச்சுருப்பாங்க. வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரியல் லைஃப் வேல்யூஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த கண்ட்ரியோட பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக அவங்களே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாவாத்தியார்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பேரலல்ஸை இங்கேயும் அவர் காமிச்சிட்டாங்க. அந்த எம்ஜிஆர் படத்தோடைய பேரலல்ஸ் வந்து அந்த இமேஜினரி செட்டின் இந்த படத்தில் வச்சது மூலமாக இதுலேயும் அவங்க பேரலல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் மோஸ்ட் இம்ப்ரெசிவ் திங் அபவுட் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ இஸ் தட் எடிட்டிங். எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவிர்க்கியாக இருந்தது. குவிர்க்கி மீன்ஸ் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா. யூஸ்வலாக நம்ம பார்த்துட்டு வருவோம்ல ஒரு எடிட். அந்த எடிட் இந்த படத்தில் வந்து சுத்தமாக இல்லை. ஒரு மாதிரி அப்படியே டக்குன்னு கட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான குறுக்கி எடிட்ஸ் வந்து நான் கடைசியாக எந்த படத்தில் பார்த்தேன்னா அனிமல் படத்தில் தான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எடிட் மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து எடிட்டிங்கில் வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ எஸ்பெஷலி நான் எந்த சீனில் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு எடிட் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து மஞ்சள் படை அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்க. ஒரு ரெபல் குரூப். அவங்க அந்த குரூப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குரூப் வந்து அவங்கள வந்து ரிவீல் பண்ணுற அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்படியே ஒரு அந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்ட்டூனிஷாக இருந்ததுன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஆனிமேட்டடாக இருந்தது, கேரக்டர்ஸ் ஆனிமேட்டடாக இருந்தது. அந்த கலர், அந்த பேலட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கணும் முடியாது, சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமாக நான் அந்த மஞ்சள் படை அப்படின்ட்டு ஒன்று வருது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே வெஸ் ஆண்டர்சன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. வெஸ் ஆண்டர்சனோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டிஸ்பேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கிராண்ட் புதாபெஸ்ட் ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும். இப்போ ஒரு எல்லோனா ப்ராப்பர் எல்லோவாக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே கலர்லாம் டிஃபைன்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வெஸ் ஆண்டர்சன் ஃபிலிம்ஸில் வந்து. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாவாத்தியாரில் சில சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக, அது என்ன சொல்கிறது, அதை ஃப்ரேமாக பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஐ ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ எடிட்டிங்கோடு சேர்த்து எனக்கு இந்த விஷயமும் பிடிச்சிருந்தது. ரொம்ப அந்த வெஸ் ஆண்டர்சன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கை வந்து எனக்கு கொடுத்தது நிறைய சீன்ஸோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதனாலேயே எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு சினிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா கதையோடு சேர்த்து இந்த மாதிரி விஷுவல்ஸும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தால் நம்ம கொஞ்சம் என்கேஜாக பார்ப்போம். அந்த என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு இந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து கொடுத்தது. அதுலேயே அந்த மஞ்சள் படை அப்படின்ற அவங்களோட அந்த இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தியேட்டரில் நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோடைய அந்த பழைய ஃபிலிம்ஸை வந்து அப்படியே மிமிக் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். எப்படின்னா ஹீரோ இருக்காரு, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, அந்த கான்ஃப்ளிக்டை வந்து அவர் தீர்க்கிறாரு. தென் சேவியர், இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான கான்ஃப்ளிக்ட் இல்லை, ஊருக்கான கான்ஃப்ளிக்ட், அதை ஒருத்தர் வந்து தீர்க்கிறாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட எல்லா ஃபிலிம்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேரக்டர் பேர் மாறலாம், சில சுச்சுவேஷன் மாறலாமே ஒழிய ஹீஸ் எ சேவியர், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இருந்தது. அப்படியே அந்த ஒரு ஃபைட் முடிஞ்ச உடனே ஒரு சாங், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்கான அந்த இன்ட்ராக்ஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிமிக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டென்ஷனோட அவங்க இதை பண்ணுறதால இதை வந்து அவர் சீரியஸாக பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்கோட தான் நான் பார்த்தேன். ஆனால் இது வந்து அவங்க இன்டென்ஷனலாக பண்ணல,
இது வந்து அவங்க ரொம்ப அன்இன்டென்ஷனலாக இந்த மாதிரி அவங்க எழுதிட்டாங்க அப்படின்ற ஃபீலிங்கோட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, என்னடா படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன்டென்டட். எம்ஜிஆரோட ட்ரிபியூட் அப்படின்றதால கேரக்டர்லேருந்து இந்த படத்தோட அந்த ஃப்ளோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் சினிமாக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃப்ளோ தான் இருக்கும். அண்ட் இது வந்து அவர் ரொம்ப அவுடேட்டடாக தான் இருக்குன்ட்டு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இதை ஒரு ட்ரிபியூட் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஜானர் ஆஃப் த ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் நிறையாவே இருக்குது. லைக் இன்டென்ஷனலாக வந்து அதை வைப்பாங்க. அது வந்து ரொம்ப கிளீஷே தான்ட்டு தெரியும். எஸ் இட் இஸ் கிளீஷே பட் ஸ்டில் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப இன்டென்ஷனலாக அப்படியே வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஜானராக தான் நினைக்கிறது. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து இது இன்டென்ஷனல் அப்படின்றது தெரியாததுனால மேபி அவங்களுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காம போயிருக்கலாம். ஃபைட் சீன்ஸை பற்றியும் நான் பேசியே ஆகணும். ஃபைட் சீன்ஸ் நம்ம போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் நம்ம ஹோல் இந்தியன் சினிமாவோட ஃபைட் சீன்ஸோடைய அந்த ஸ்டேஜிங், அதுக்கப்புறமா அதை விஷுவலாக காட்டுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். நிறையா மாறிடுச்சு. ரொம்ப பிளட், அதுக்கப்புறமா ரொம்ப இப்போ ஒருத்தவனை குத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு காட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டென்சிவாக ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் ஆஃப் ஃப்ரெஷ் பிரெத் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய படத்தெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஃபைட் சீனில் வந்து சும்மா ஹீரோ அப்படி அடித்த உடனே ஒரு 3 மைல் தாண்டி பறப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருக்கும் அந்த செட் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும், அதை வச்சுலாம் அப்படியே அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான், அடிப்பான், அவங்க போய் விழுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய அந்த பிளட்டை காட்டுறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே ஆர்கானிக்காலாம் இருக்காது. ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்துருக்கும். ஹேவிங் செட் தட் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்காது, ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் எதையும் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. வைலன்ஸ் இல்லாத ஒரு ஃபைட் சீன் மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த கோரமான அந்த வைலன்ஸ்லாம் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இன்னும் சொல்ல போனால் அந்த கேமரா மூமெண்ட்லாம் ஒரு ஆக்ஷன் படத்தில் எப்படி என்ன மாதிரியான அந்த கேமரா மூமெண்ட்ஸ் வச்சு அந்த ஃபைட் சீன்ஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க ஃபைட் சீன்ஸ்லாம். பட் வித்தவுட் பிளட். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் அந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ்லாம். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம பார்க்குற எல்லா பெரிய ஹீரோஸ் படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஸ்டேஜிங்லேருந்து எல்லாமே மாறிட்டதுனால இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பஞ்ச் இப்படி பண்ணுறாரு, பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பறந்து போய் வரான். இந்த ஃபைட் சீனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கையும் கொடுக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்னு கூட நம்ம சொல்லலாம். சூப்பர் ஹீரோ, சூப்பர் நேச்சுரல், இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். பட் ஆஸ் அ ஹோல் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு அ பர்சனாலிட்டி. ஃபைனலி கம்மிங் டு தி எண்ட் பார்ட். இந்த படத்தோட எண்ட் பார்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆரோட சினிமாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எம்ஜிஆர் வந்து இந்த ஏழை எளியவர்களை வந்து காப்பாற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏழை எளியவர்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள், இவங்க எல்லாருமே சேவ் பண்ணுற மாதிரி தான் எம்ஜிஆரோட ஃபிலிம்ஸோட கிளைமேக்ஸ்லாம் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப. இந்த வாத்தியார் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபிசிக்கலி இன்ஜூர் ஆனதுக்கப்புறமா இந்த ஏழை மக்கள் அவரை காப்பாற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்காக இருந்ததுன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவரோட சினிமாக்களில் காப்பாற்றின அந்த ஏழை எளிய மக்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரை காப்பாற்றுறாங்க. ஸோ இன்டென்ஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களை ரிக்ஷாக்காரன், கூலிக்காரங்க, இவர் ரோட்டில் இருக்கிறவங்க இவங்கள தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி கடைசியில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. அந்த எம்ஜிஆர் வந்து ஏழை மக்களை காப்பாற்றினாரு, இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து இவரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வில்லனை வந்து இவர் வந்து கொலைலாம் பண்ண மாட்டார். 1001 படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த டிக்டேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கடைசியில் கொல்லலாம் மாட்டார்.
அந்த ஜஸ்டிஸ் தான், லைக் நீதியின் முன்னாடி நான் நிறுத்திடுறேன், அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எம்ஜிஆர் கேரக்டர் வந்து பேசும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாவாத்தியார் படத்துலையும் முடிச்சிருப்பாங்க. அந்த எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொள்கிற மாதிரி இருக்காது. இதை வந்து நான் நீதி கிட்ட விட்டுடுறேன், மக்கள் கிட்ட விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து விட்டு. எஸ், ஸோ எனக்கு பிடிச்ச ரீசன்ஸ் எல்லாமே ஏன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ட்ரிபியூட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங். அந்த எண்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொயட்டிக் ஜஸ்டிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து. ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒர்க் ஆகாமல் போனது ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சில சீன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எடிட் வந்து ரொம்ப குவிக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னடா இங்கே இது நடக்குது, இங்கே இது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒரு வேளை வந்ததால் பிடிக்காம போயிருக்கலாம். இல்லைனா அந்த நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இது பேய் படம் கிடையாது. நீங்கள் அந்நியன் படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் விக்ரம்க்கு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா he is not possessed by the எம்ஜிஆர்ஸ் ஸ்பிரிட். இது சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அவனுக்குள்ளே இருக்குது. அண்டு ரொம்ப ரொம்ப அவன் வந்து கில்ட், ஐ மீன் அந்த மாதிரி அவங்க தாத்தா இருந்ததுக்கு அவன் தப்பாக இருந்தது தான் காரணம் அப்படின்ற அந்த கில்ட் அவனுக்கு ரொம்ப தட்டினதுக்கு அப்புறமா அவனுக்குள்ள அவன் பார்த்து வளர்ந்த அந்த எம்ஜிஆர்ன்ற கேரக்டர் வந்து அவன் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறான். அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு ஆல்டர் ஈகோ கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஆல்டர் ஈகோ அப்படி தானே ஒழிய இது பேய் படம் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இது பேய் படம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மேபி பேய் படம்ன்ற அந்த மைண்ட் செட்டில் பார்த்து படத்தில் காமெடியும் ஃபைட்ஸும் நிறையா இருக்குவே, என்ன ஹாரரே இல்லை அதனால் இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வேளை ஒர்க்காகவும் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ இதுதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு புது வகையான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கணும், ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாவாத்தியார் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ப்ரீ கன்சியூம் தாட்ஸோட இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா மேபி இது ஒர்க் ஆகாமல் போகலாம் அந்த படம். எனக்கு வந்து ஒர்க் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா, ஐ மேட் அப் மை மைண்ட் தட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரிபியூட் ஃபிலிம் டு தி எம்ஜிஆர்ஸ் மசாலா ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனப்போ அதில் எவ்வளோ புது விஷயம்லாம் டேரக்டரால் பண்ண முடியுமோ நலன் குமாரசாமி வந்து பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிலிங் சீன்ஸ், அந்த இன்டர்வல் சீன்ஸில் வந்து அந்த எம்ஜிஆரோட அந்த கேரக்டர் வந்து இந்த ராமுன்ற இந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, ஜாலியாக பார்த்தேன். எந்த விதமான யூஸ்வலாக ரொம்ப டென்ஸாக ரொம்ப இறுக்கமான ஸ்டோரிலாம் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு ஒரு 2 hours நல்லா சிரிச்சுட்டு ஃபன்னாக படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கரெக்டான படமாக வாவாத்தியார் இருந்தது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கலாம், டிஸப்பாயிண்ட்லாம் ஆகவே மாட்டீங்க. ஸோ தட்ஸ் மை வியூ ஆன் வாவாத்தியார். இன்கேஸ் நீங்கள் வாவாத்தியார் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ்.